ஆஹா என்ன கணம் என்ன கணம். மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக கோயில்பட்டிக்கு போயிட்டு வரணும். ஸோ மதுரையில் இருக்கிற ஒரு கோயில்பட்டி அப்படின்ற ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டு வரணும். ஒரு செம்மையான ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். ஆக்சுவலாக அங்கே மீன் பிடிச்சிது. ஸோ நிறைய பிளான் பண்ணி போனோம். ஆனால் நம்மளால் அவ்வளோ எடுக்க முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கம்மாயில் அழகான ஒரு நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நானே களத்தில் இறங்கி மீன்லாம் பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த மீனை பிடிச்சி அழகாக அதை சமைச்சிருக்கோம். மீன் குழம்பு ப்ளஸ் பரோட்டா. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அழகாக சாப்பிட்டு மீனை பிடிச்சி சமையல் செஞ்சு அதை சாப்பிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு செம்மையான விஷயம் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்ம ரீசெண்டாக பிரியாணி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது ரொம்ப சீக்கிரமே நம்ம நல்ல ரீச்சு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அது எதுவுமே சாத்தியம் இல்லை. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வேறு என்ன சொல்கிறது, போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம நிறைய பேசுவோம். வித்தவுட் எனி டிலே நம்ம என்ன பண்ணலாம், கோவில்பட்டி வில்லேஜ் சீரியஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே போகலாமா? நாங்கள் போகலாம். ஸோ ஜென்ரலாகவே தூண்டில்ல மீன் பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும். அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ். ஏன்னா புழு கடிக்கும் ஓடும் அப்படியே தண்ணியில் குச்சி அப்படியே அந்த மீனை பிடிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் தோணும். ஆனால் வெயிட் பண்ணி ஒரு மீன் தூண்டில்ல மாட்டிடுச்சுன்னா அந்த ஒரு ஆனந்த கரண்டிக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு நேச்சர். பாருங்களேன், ஒரு பச்சை பசேல்னு அழகான ஒரு வயல்வெளி மாதிரியான ஒரு இடம். சத்தமே கிடையாது. ஒரு சின்ன அந்த ஒரு என்ன சொல்கிறது, வண்டி சத்தம் எதுவுமே இல்லாமல் இந்த கிளிங்க அந்த பறவைங்கள்லாம் கத்துற சத்தம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துக்கு போனால் முடியும் அப்படின்னு. ஸோ கம்மிங் பேக் டு சமையல். கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். ஒரு அமைதியான இடத்துல அழகாக உட்காந்து சமைச்சிட்டே அப்படியே அழகாக இந்த நேச்சரை பார்த்தா நம்மளையுமே மறந்து ஒரு இளையராஜா ஆயிடுச்சு நம்ம மனசுக்குள்ள ஞாபகத்துக்கு வரும் பாருங்க. நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. ஸோ போதும், அப்படியே எல்லாரும் லவ் மூடுக்கு போயிடாதீங்க, அப்படியே வெளில வாங்க. ஸோ பேக் டு சமையல். ஸோ இப்போ நம்மளோட சமையலோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். ஸோ எல்லா மீனையும் முத்துக்காலை வெற்றிகரமாக எடுத்து குழம்புல போட்டாப்ல. பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஸோ பொதுவாக பேச்சுலர்ஸ் சமைச்சாவே அவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி என்னடா எல்லாத்தையும் போடுறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணுவோம். என்னென்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும். ஸோ எந்தெந்த டைமில் எது ஆட் பண்ணமோ அது கொஞ்சம் டைம் மாறி ஆட் பண்ணுவோம். ஆனால் ஸோ இதுவும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். பட் ஐ ப்ராமிஸ் யூ கைஸ், இந்த டிஷ் செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா இதோட ஷெஃப் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஷெஃப்பு. ஸோ பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது. போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு.
வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த கொத்தமல்லி எல்லாம் மேலே போட்டுட்டு சும்மா ஒரு மாதிரி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பரோட்டாவெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பிச்சு போட்டு அது மேலே இந்த ஒரு துண்டு மீன் குழம்பு எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தோம் பாருங்க. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. ஐயோ வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்று சேர்ந்துருச்சு இந்த சென்ஸ் கரெக்டாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக மேட்ச் ஆகி அந்த டேஸ்ட் கரெக்டாக இருந்தது. நான் கூட என்னடா எப்படி இருக்க போதோ ஏதாச்சும், ஏன்னா ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம பேச்சுலர் செஞ்சால் ஏதாச்சும் ஏடா கூடமாயிட்டு அது எதனா வயிற்ற கலக்கி விட்டுறக்கூடாது, எதனா ஒன்று பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் இது வந்து எதுவுமே ஆகாமல் பாருங்கள், இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த குழம்பு அவ்வளோ அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்தது டேஸ்ட்டாக. ஸோ கிரெடிட் கோஸ் டு முத்துக்காலை அண்ட் த டீம். ஸோ மெயினாக அங்கே பாருங்க, இவர் தான் விக்கி. ஸோ இவர் தான் இந்த இதை அரேஞ்ச் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ஊருக்கு கெஸ்ட் அப்படின்றதுனால எனக்கு வந்து நிறைய மீன் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இலையை பார்க்கும்போதே தெரியும், நிறைய முள் வந்து கரை ஒதுங்கி இருக்குது, இலை ஒதுங்கி இருக்குது. ஸோ ஃபுல் பொடி பிடிச்சாச்சு. ஸோ நம்ம 4 பேரும் இங்கே வருங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அந்த சாப்பிட்ற டைமில் யார்கிட்டையும் பேசவே இல்லை, நான் வாயை திறக்கலை, அப்படியே கம்மக்கமாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள். சரி இருங்க, அந்த அப்படியே வா வேறு லெவலாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. சாப்பிட்டு பாருங்கள், இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இது வரைக்கும் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத நீ கமெண்ட் பண்ணலாம் கீழே. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், மீன் குழம்பு ப்ளஸ் பரோட்டா. சீரியஸாகவே நல்ல ஒரு டேஸ்ட்டு. அதுவும் பாருங்கள், எங்கள் கையால் செஞ்சு நம்மளே சாப்பிட்றது வந்து அது ஒரு வேறு லெவலு ஃபீலிங்கில். ஆனால் மதிய நேரம் ஒரு செம்ம வெயில் வேறு, செம்ம வெயிலுக்கு இந்த பரோட்டா மீன் குழம்பு வந்து வேறு லெவல் ஃபுட்டாக இருந்துச்சு. கடைசியில் மிஞ்சினது வந்து எங்களுக்கு இது தான். அது ஆனால் ஊருனா இப்படி இருக்கணும். ஸோ என்ன ஊருங்க அப்பா, சைலண்ட்டான ஒரு நேச்சரு, அழகாக காலங்காத்தால் அப்படியே கிளிங்கெல்லாம் அழகாக கத்திக்கிட்டே அப்படியே பறந்து போயிட்டு வேறு லெவலாக இருக்குது. சும்மா ஒரு ஜாலியாக அப்படியே அந்த வயல்வெளி பக்கம் போயிட்டு அந்த பச்சை பசேல்னு இருக்கிற நேச்சரை பார்த்தாவே அப்படியே மைண்டு ஃபுல்லாக அப்படியே அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நேச்சர்லாம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள், வில்லேஜில் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ என்ன சொல்லுவேன் நான், அப்படியே அழகான ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடம். ஸோ தொட்டிங்களில் குளிக்கிறதுக்கு தண்ணி வேறு லெவல். ஆனால் ஸோ உண்மையாக ஆனால் ஊரை விட்டு வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. ஸோ நம்ம ஊரை விட்டு நம்மலாம் எங்கேயாச்சும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு திருப்பி நம்ம வேலை செய்கிற இடத்துக்கோ நம்ம படிக்கிற இடத்துக்கோ போனால் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ உண்மையாக சீரியஸாக எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டோம். அந்த ஊரில் இருந்து ஒரு 4 நாள் தான் இருந்தோம், ஆனால் ஏதோ ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா அப்போ பார்த்துங்களேன். சரி நம்ம போகிறோம், இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகிறோம். இன்னும் நம்ம ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணதை விட கம்மியாக தான் வீடியோ ஷூட் பண்ணோம் இந்த முறை. ஸோ அந்த முறை கரெக்டாக பிளான் பண்ணி போகிறோம், நிறைய வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற கருத்துக்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது வந்து நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னென்ன நான் இன்னும் பெட்டர் பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் நிறையவே காலியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ் டவுன். ஓகே, until then it's me Suresh signing off. Tada, bye, see you, take care. தேங்க்ஸ் டு விக்கி. அதே மாதிரி அடுத்த டைமும் பார்த்து கூப்பிட்டு போய் அந்த கடல மிட்டாய் அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடு மச்சான், ஓகேவா?